அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப்படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள். இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள். இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்திடுவான், இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான். அறிவிழந்தை காளையன். நீ என்ன கிண்டல் பண்றா? என் காதல கிண்டல் பண்ணாதடா. டேய், நான் உன்னை கிண்டல் பண்ணலடா, கவிதை படிச்சுட்டு இருந்தேன்டா. டேய், கவிதை புக்காடாது. டேய், நான் தான் கவிதை பைத்துன்னு உனக்கு தெரியும்ல. இது நம்ம காலேஜ் டிராமாக்கு எழுதின கவிதைடா. கவிதை இது தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலையேடா. ஆமா, காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற. என்ன ஜன்னல் காதலா? இவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே. டேய், உனக்கு காதல் வந்தாதான்டா அந்த வேதனை தெரியும். நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனா உன்னை ஒருத்தி காதலிக்கும் போதுதான் காதலை பத்தி உனக்கு தெரியும். சரி சரி விடுறா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? டேய், அவ என்ன பாக்குறடா. நான் அவளை லவ் பண்றேன்னா. குழப்பறானுங்கப்பா. அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா. முடியலடா. இப்ப என்ன, உன் காதல அவகிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, ப்ளீஸ். டேய், ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்னடா டேய்? பஸ் வந்துருச்சுடா. விட்டா இங்கிருந்தே குச்சிருவியே. இருடா. ஆமாண்டா, அவனை பாக்குறா. ஐயோ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே. இல்லைன்னா நானே லவ் பண்ணிருப்பேன். டேய், ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வர்றது இல்லடா காதல், அதுக்கும் அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. சரி சரி விடுறா, நான் கரெக்ட் பண்ணி தரேன். டேய், என்னடா யோசிக்கிற? இது டாக்டர் ஃபீஸ் 100 ரூபா, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டைடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. என்னடா இதுக்கு போய் பணம் கேட்கிற? பின்னடா, அவ ஏதோ ஏடா கூடமா சொல்லிட்டான் வை. முகத்திலையும் முதுகுலையும் வாங்குறது யாரு? நீ சொன்னியே காதல், அதற்கும் அப்பாற்பட்டது இது. பின்னிடுவாளுங்க. ஏண்டா, என் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற, காலேஜ் ஃபீஸ் கட்டுற, ரூம் வாடகையும் கொடுக்குற, இவ்வளவு செய்யற, இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன்? என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானேடா. அப்ப சரி வா, பேங்க்குக்கு போலாம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை விட நல்லா இருக்கு. டேய், கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்கி அடுத்த வேலை வாங்க. வண்டி எங்க பஞ்சர் ஆச்சு? டயர் தான் பஞ்சர் ஆகி போச்சு. தேஞ்சு போனதுலாம் போட்டா இப்படி தான். ஆமாண்டி. புதுசாக டிக்கெட் வாங்கி போங்க. இருக்குமா? என்ன கரெக்ட் சார்? மாட்டி
மாடி, மை ஃப்ரெண்ட் ஜன்னல். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேரு? ஐ அம் சாந்தி. ஓ, ஐ எம் ராஜா. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா மேல அப்ஸ்டேர்ஸ். உங்களுக்காக தான் ரொம்ப நாளா கம்யூனிட் இருக்கான். வாங்க, ப்ளீஸ் கம். இதோ பாரு, பஸ்ல வருமே ஒரு ஃபிகர், அத பிக்கப் பண்ணிட்டான் அவன். டேய், வெயிட் வெயிட் வெயிட், வலது கால் எடுத்து வச்சுவாங்க. டேய், இவங்க சாந்தி, he is my friend சந்துரு, என்னோட உயிர் நண்பன். என்னடா அசடு வெளியிற? சாந்தி, இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க என்னடானா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான். ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மெடல்லாம் வாங்கியிருக்கான், பெரிய ஹீரோ. ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க. என்னடா, ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதடா, லாடத்துக்கு சொல்லு. நான் வரேன். அந்த 300 அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சுவாமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பே? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவே? போடுவோம். உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ, அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியது தானே? நீர் சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில ஒரு வார்த்தையாவது என் பெண்ணையும் டேய் சாந்தி, வீட்டுல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி, ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தானே உனக்கு டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறனா உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உங்க நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் 4 இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தானே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏண்டி பதில பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா, நீ வர்ற பஸ் அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் இருக்குது. மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்றாரு. பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தரானா? போட்டோவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையாத்துலயும் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களுக்கு பிடிச்சு போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவன் நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா காலேஜ் டைம் ஆச்சு வரல? ஹலோ
என்னடா பேசாம இருக்க? நேத்து அவளை பார்க்கலடா. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன். டேய் எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறான். வா வா காலேஜ் போலாம். வா வா வாடா. ஏன் சாந்தி இடம் மாறிட்டேன்? என்ன மன்னிச்சிடுங்க. சாந்தி, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். சாந்தி, என்ன மறுத்துடுங்க. நாமச்சி பேட்ஸ் பறந்து போச்சா? அது பறந்து போலடா, மறந்து போச்சு. இதெல்லாம் ஃபிகரை பார்த்தோமா, பிக்கப் பண்ணாமா, ரூம போட்டோமா, இல்ல என்னடா இன்னைக்கா சாந்தி வந்தாளா? கேட்டே இருக்க. என்ன நீ? என்னடா ரத்தம்? சொல்றா, யாரா உன்னை அடிச்சா? சொல்றா சொல்றா.
நான் அவளை எப்படியா கூட்டிட்டு வரேன். நீ தாலி கட்டு. इमां रमेन्द्रमेश्वस् गटिमल यथाज्ञां पुत्राणादे युवतिमेघादसंहृते माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भक्तानि सुतके தம்பி யாரு? வேர்த்து பூத்து வந்திருக்கு. தம்பி வேற யாரும் இல்ல, தூரத்து உறவு. சாந்திக்கு அந்த மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சது, சாந்திக்கும் மாப்பிளைய பிடிச்சிருந்தது. இவளனா 1000 சாந்தி இருக்காடா. என்ன நீ சும்மா அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க? I'm all right. Good night. என்னடா புதுசா குட் நைட்லாம் சொல்ற? இது குட் நைட் இல்ல, டாடாய்ஸ். என்ன கடைசினாலும் சீக்கிரமா போயிட்டானா? டீயை கூட குடிக்காம ராஜா, என்ன மன்னிச்சிடுறா.
என் காதலுக்கு நீ செய்த உதவிக்கு இதயபூர்வமான நன்றி. உன் காலேஜ் ஃபீஸ், மெஸ்ஸுக்கு பணம், ரூம் வாடகை எல்லாம் இதுல இருக்கு. அவை இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இருந்தாலும் உன்னோட இருப்பேன். எந்த தண்டவாளத்து பக்கத்திலே என் காதல் ஆரம்பிச்சதோ அதே தண்டவாளத்துல லவ் இஸ் கிரேட்.